ஐஃபோன் யூசர்களுக்கு சைபர் அட்டாக் சம்மந்தமான எச்சரிக்கைய ஆப்பிள் வந்து குடுத்துருக்காங்க. ஆப்பிள் நிறுவனம் தன்னோட ஐஃபோன் யூசர்களுக்கு சைபர் அட்டாக் சம்மந்தமான எச்சரிக்கைய வந்து குடுத்துருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவ சேர்த்து 92 நாடுகளுக்கு இந்த சைபர் அட்டாக் சம்மந்தமான எச்சரிக்கை வந்து போயிருக்குங்க. இந்த சைபர் அட்டாக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சினரி ஸ்பைவேர் அட்டாக்கு. இதோட முக்கியமான விக்டிம்ஸ், அதாவது டார்கெட்டட் விக்டிம்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் யூசர்ஸ் தான். இந்த மெர்சினரி ஸ்பைவேர் அட்டாக் சம்மந்தமான ஒரு சில தகவல இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சைபர் அட்டாக் அப்படின்னாலே முக்காவாசி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்க வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அந்த லிங்க கிளிக் பண்றது மூலமா ஹேக்கர்ஸ் வந்து அந்த டிவைஸ வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஆனா, இந்த மெர்சினரி ஸ்பைவேர் அட்டாக் பொறுத்தவரைக்கும் அந்த மாரி எந்த ஒரு லிங்க்கும் வந்து அனுப்ப மாட்டாங்க. அந்த லிங்க் மூலமா அந்த டிவைஸ வந்து ஹேக் பண்ண மாட்டாங்க. அதற்கு பதிலா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ வந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த இமேஜ்ல வந்து வைரஸ் இருக்கும். அதன் மூலமா அந்த ஃபோன வந்து ஹேக் பண்ணிருவாங்க. அந்த இமேஜ முக்காவாசி பார்த்தீங்கன்னா, iMessage இல்லன்னா WhatsApp மூலமா ஹேக்கர்ஸ் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அதுல உள்ள வைரஸ வச்சு ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அது எங்க இருந்துனாலும் அவங்களால அந்த ஐஃபோன வந்து ஆப்பரேட் பண்ண முடியும். இந்த சைபர் அட்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கரோட முழு கட்டுப்பாட்டுல அந்த ஐஃபோன் இருக்கிறதுனால, இந்த ஃபோன் வந்து ஹேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெர்சினரி ஸ்பைவேர் அட்டாக் மூலமா ஒரு ஹேக்கரால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன்ல இருக்கக்கூடிய இமெயில வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஐஃபோன் யூசர் வந்து யார்ட்டயாச்சும் ஃபோன் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோன வந்து அவங்களால ஒட்டு கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஐஃபோன்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மெர்சினரி ஸ்பைவேர் அட்டாக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட லைஃப் வந்து குறுகிய காலம் மட்டும் தான். குறுகிய காலத்துக்குள்ள தான் இத வச்சு ஹேக் பண்ண முடியுங்க. ஆனா, இதுக்கு செலவாகுறது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா செலவாகும். இதோட இந்த ஸ்பைவேர் அட்டாக்க வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னாலே ஏகப்பட்ட மில்லியன் டாலர்ஸ்ல செலவாகும். அதனால இந்த ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்கள் சாதாரணவங்க வந்து ஐஃபோன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. சைபர் அட்டாக்கு பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய புள்ளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அரசியல்வாதிகள், பெரும் பணக்காரர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா, இதுக்கு வந்து அதிகப்படியான செலவாகுது. இன்னொன்னு குறுகிய காலம் மட்டும் தான் அந்த அட்டாக்க வந்து இவங்களால ஏற்படுத்த முடியும். அந்த காரணத்துக்காக இந்த மெர்சினரி ஸ்பைவேர் அட்டாக்க வந்து பெரிய முக்கியமான நபர்கள மட்டும் தான் இத வச்சு தாக்குவாங்க. ஆப்பிள் நிறுவனம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான சைபர் அட்டாக்ல இருந்து ஐஃபோன் யூசர்ஸ் வந்து தங்கள பாதுகாக்கணும் அப்படின்னா, லேட்டஸ்ட் சாஃப்ட்வேருக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட வந்து பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம சந்தேகப்படக்கூடிய லிங்க்க வந்து தயவுசெய்து தேர்ந்தெடுக்காதீங்க. அதாவது கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு சைபர் அட்டாக்ல இருந்து ஐஃபோன் யூசர்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஆப்பிள் நிறுவனம் வந்து இந்த மாரியான எச்சரிக்கைகள குடுத்துருக்காங்க. நன்றி.